இன்னைக்கு காலையில இருந்தே காத்து ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. செடிகளை பார்க்க போன எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஜேடு பிளான்ட்டோட தொட்டி அப்படியே கீழே விழுந்து இருந்துச்சுங்க. அந்த தொட்டி விழுந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மல்லிகை செடி இருந்துச்சு. அது மேலே விழுந்ததால ஒரு பெரிய கிளையே அப்படியே உடஞ்சி போயிட்டு இருக்குங்க. அதில் ஒரு 2-3 பூக்களும் இருந்துச்சு. இப்போ தான் இந்த மல்லி செடியை பூக்கள் எல்லாம் பறிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டிருந்தேன். இப்போ பார்த்தா இவ்வளோ பெரிய கிளை அப்படியே உடஞ்சி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ வர்றது மழைக்காலம், சின்ன கிளையாக இருந்தாலும் நட்டு வச்சா உடனே துளிர்த்து வளர்ந்துவிடும் அப்படின்னு அந்த கிளைகளை கட் பண்ணி இன்னைக்கு காலையிலே நட்டு வச்சாச்சுங்க. நல்லா முதிர்ந்து இருந்த கிளையை ஒரு 3 பாகமாகவும், அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 சின்ன சின்ன கிளைகள் இருந்துச்சு. அதையும் ஒரு 2 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த மாதிரி சீசனில் சின்ன ஒரு குட்டி கட்டிங்கை வச்சா கூட உடனே துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். கிளைகளை நல்லா 5 பாகமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்த இலைகளையும் உருவி எடுத்து இப்போ நம்ம ஸ்டெம்ஸை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான மண் கலவையும் ரெடி பண்ணி ஒரு சின்ன குட்டி பாட் இருந்துச்சு. அதில் இப்போ நம்ம அதை நட்டு வைக்கலாம் வாங்க. இந்த பாட்டில் ஏற்கனவே நம்ம மண் கலவை சேகரித்து வச்சுருந்தோம். இப்போது அந்த பாட்டில் இந்த கிளைகள் எல்லாத்தையுமே அப்படியே மண்ணுக்குள்ளே சொருகி விட்டாச்சு. இது துளிர்த்து வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.